ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனலை பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களோட வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, புதுமை பெண் தமிழ் பொதுவான திட்டத்தில் ஒரு நியூ அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தால் புதுமை பெண் திட்டத்திலையும், ஆண் குழந்தைகளாக இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் வந்து உயர்கல்வி படிக்கும்போது மாதம் ரூ. 1000 வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா யாரை ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திருநங்கை, திருநம்பி, இடைப்பாலினத்தவர் அவங்கலாம் இருக்காங்களா, அவங்க 3 பேரையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் வந்து பணம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அ தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை வந்து தளர்த்தியிருக்காங்க. அது ஒரு சலுகை அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைய வந்து தளர்த்தியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன 3 பேருக்கும் வந்து தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில உயர்கல்வி படிக்கும்போது மாதம் ரூ. 1000 வழங்கப்படும்னு சொல்லி ஒரு நியூ அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன். தேங்க் யூ.